ஓம் சக்தி. சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். சக்தியிலே தேவிகாபுரம் மன்றத்தைச் சேர்ந்த சக்தி துளசி, இவர் மன்ற தலைவருங்க, நல்ல தொண்டருங்க. பலவிதமான வியாபாரமெல்லாம் பண்ணாருங்க, லட்சக்கணக்கில் பண்ணார் அந்த காலத்திலேயே. இந்த வரலாறு நடந்தது கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி. சக்திகளே இல்லை, நல்ல நேரம் நடக்கும்பொழுது எல்லாம் நல்லா நடந்தது, கெட்ட நேரம் வரும்பொழுது எல்லாமே வலிச்சுக்கிட்டு போயிடுச்சு. இப்போ வருமானம் இல்லை, எந்த தொழிலும் பிடிபடவில்லை. அம்மாட்ட வந்து முறையிடுறாரு. அப்போ அம்மா ஒரு சமயம் ஒரு உழவு சொல்லி கொடுத்தாங்க. என்ன அப்படின்னா, டேய், எனக்கு வேட்டி சட்டை இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட கேட்கல, உன்னுடைய நன்மைக்காக சொல்கிறேன், ஒரு பரிகாரம் சொல்கிறேன் கேளு அப்படின்னு அம்மா சொல்கிறாங்க. வருகின்ற தீபாவளி அன்று எனக்கும் என் குடும்பத்திற்கும் துணி எடுத்துக்கிட்டு வா, அதோட பலகார பட்சணமெல்லாம் பண்ணி கொண்டுகிட்டு வா, உன்னால் முடிந்த சிறு காணிக்கையும் கொண்டு வந்து வெய்யி, இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பாரு, அதுக்கு பின்னால் கஷ்டமெல்லாம் நீங்கிறேன்னு அம்மா சொன்னாங்க. அதே மாதிரி இங்கே இவர் அதுக்கு அடித்து பிடிச்சி, இப்போ பணம் விரட்டு இல்லையே, வட்டிக்கு பணம் கொடுக்குறவர்கிட்ட வாங்கி எல்லாம் ஏற்பாடும் பண்ணிட்டார். குரு பகவானுக்கும் மற்ற திருமதி அம்மாவுக்கு, மற்ற அம்மா குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாருங்க. பலகாரங்களும் தயார் பண்ணிட்டுருக்குறாங்க. இதில் பாருங்க, இன்னொரு அதிசயத்தை அம்மா செய்கிறாங்கன்னு, இவருடைய சம்சாரம் அஜர்ஷம் சுட்டுக்கிட்டு இருக்குது. வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ 4-5 பலகாரம் பண்ணுறாங்க. அதனால இந்த பசங்கிட்ட அதை எடுத்து வை, இதை எடுத்து வைன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த படபடப்பில் டென்ஷனில் அதிர்ஷ்டம் திருப்பறக்கு நம்ம அந்த அரிக்கையெல்லாம் பயன்படுத்துவோம். அவசரத்தில் அரிக்கையும் தான் இருக்குது பக்கத்தாலேயே, அதை எடுக்காமல் இது கையிலேயே அந்த கொதிக்கிற எண்ணெயில் கை விட்டு அந்த அதிர்ஷ்டம் திருப்பி போடுதுங்க. தன்னை அறியாமல் செய்கிறது, கைக்கு எதுவுமே ஆகலைங்க. அது ஒரு அதிர்ஷ்டம் மட்டும், அதிர்ஷ்டத்தை மட்டும் ஒரு தடவை மட்டும் செய்யலைங்க. மீதி இருக்கிற எல்லா மாவையும் அதே மாதிரி போட்டு தன் கையாலேயே போடாமல் திருப்பி எடுக்காமல் சுடு எண்ணெய்களை விட்டு எடுத்து திருப்பி போட்டு இருக்கிறாங்க. பலகாரம் முழுவதும் செஞ்சு முடிச்சாச்சுங்க. கடைசி அதிரசத்தை எடுக்கும் பொழுது தான் என்ன வெறுங்கையில் நம்ம எண்ணெய் விட்டு சுடு எண்ணெய்க்குள்ள விட்டு எடுக்கிறோமே அப்படிங்கிற உணர்வு வந்திருக்குது. அப்போ தான் அந்த கை லேசாக வலிச்சிருக்குது. எந்திரிச்சு போய் கையை கழுவிட்டு அதுக்கு ஏதோ எண்ணெயே ஏதோ தொடங்கிட்டாங்களாம். அது சரியாக போச்சு. அதுக்கு மேலே எந்த உபாதையும் செய்யவில்லை, கொப்பளிக்கவும் இல்லை, காயமாகலை, எதுவும் ஆகலை. எப்படி பாருங்க, அம்மாவை நம்பி உள்ளன்போடு உண்மையா அந்த வேலையை செய்யும் பொழுது எப்படி அம்மா காப்பாற்றுறாங்க பாருங்க. சக்தியில் சுட எண்ணெயில் கைவிட்டு பலகாரம் செய்ய முடியுமா? ஒரு தடவை இல்லை, பல தடவை செஞ்சுருக்கிறாங்க. அந்த கையாலேயே அதிர்ஷ்டத்தை பல தடவை திருப்பி போட்டு எடுத்து அதை முடிகிற வரைக்கும் செஞ்சுருக்கிறாங்க. இப்படி எல்லாம் தயார் பண்ணிக்கிட்டு அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. காலையில் 6 மணிக்கெல்லாம் வந்தாச்சு. செக்யூரிட்டி உள்ளே போய் சொல்கிறான், அம்மா வர சொல்கிறாங்க, உள்ள விட்டாச்சு. அங்கே வந்த நம்ம திருமதிமா அவர்கள், இல்லை நீங்கள் கோயிலில் போய் பாருங்கள், இங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லிக்கொண்டு இருக்கும் பொழுதே அம்மா அவர்கள் வந்தாச்சு. வந்து எல்லாத்தையும் வரச்சொல், உள்ள வரச்சொல், போய் இவங்களுக்கெல்லாம் முதல்ல நீ சாப்பாடு போடு அப்படின்ட்டாங்க. அவங்களும் போய் இவங்க 5 பேர் போனாங்க. 5 பேர்த்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டாங்க. சாப்பிட்டு முடித்தாங்க. அப்புறம் நல்ல முறையில் அம்மா ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிச்சாங்க. தொழிலே வருமானம் இதுக்காகத்தானே கஷ்டப்படுறாரு. மறுபடியும் அம்மாட்ட வந்து கேட்குறாரு. அப்போ அம்மா சொல்கிறாங்க, முதலீடு போடாமல் உனக்கு தெரிஞ்ச ஒரு தொழில் இருக்குது, அதை செய்ப்போ, நல்லா வருவேன். இவர் வெளியே வந்து யோசிக்கிறாரு, முதலீடு போடாத தொழிலா, அது என்ன தொழில், அப்படிப்பட்ட தொழில் நம்மளுக்கு என்ன தெரியும், ஒன்றும் தெரியாதே அப்படிங்கிறார். அப்படிங்கும் பொழுது நம்ம ஓனம்பாக்கம் சுப்பராய மொழியார்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறாரு. அவர் அப்போ ஆலயத்தில் இருக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, சரிடா, இதுக்கு முன்னால் நீ என்னென்னலாம் பண்ணல சொல்லு, என்னென்ன வியாபாரம் பண்ண, என்ன தொழில் பண்ண எல்லாம் சொல்கிறேன். இது வரிசையாக சொல்கிறாரு. அதை பண்ண, இதை பண்ண, லட்சக்கணக்கில் புரட்டினேன், அது இது எல்லாம் சொல்லி கடைசியாக சொல்கிறாரு,
இதுக்கு முன்னால இத்தனை தொழில் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு டெய்லராக இருந்தேன் அப்படின்னு. என்ன சொன்னேன்? டெய்லராக இருந்தேன். ஓ, அப்போ எல்லா துணிகளும் உனக்கு தைக்க தெரியுமா? தெரியும். எல்லா விதமான துணியும் தைப்பேன். மிஷின் வச்சிருக்கிறையா? ஆமாம், ஒரே ஒரு மிஷின் வச்சிருக்கிறேன். அந்த தொழில் செய்யாத காரணத்தினால வீட்டில் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சிருக்கிறேன். முதல்ல அதை போய் எடுத்து தொடச்சி அந்த டெய்லர் வேலையை ஆரம்பிவோ. அதைத்தான் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. எல்லாம் நல்லா நடக்கு அப்படின்னு அவர் விளக்கம் கொடுத்தாருங்களா. அதான் மாதிரி வீட்டுக்கு வந்துங்க அந்த பழைய மிஷின் எடுத்து வச்சுங்க. 2 ரூபாய்க்கு எண்ணெய் வாங்கிட்டு தொடச்சி அதில் நூலெல்லாம் போட்டு உட்காந்தாருங்க. அம்மாவை வேண்டிக்கிட்டு மூலமான்னு சொல்லிட்டு உட்காந்தார். தொழில் ஆரம்பித்தார். அந்த ஊருக்காரர் ஒருத்தர் ஒரு லுங்கி ஒன்று கொண்டு வந்து கொடுத்தார். புது லுங்கி. இந்த ஓரம் அடித்து கொடுப்பா, ஜாயின் பண்ணி கொடுங்க. செஞ்சு கொடுத்தாரு. எவ்வளோ கூலின்னு கேட்டார். பிரிக்கப்பட்டதை கொடுப்பான்னு 5 ரூபா கொடுத்தார். அந்த 5 ரூபாய் வாங்கி குரு காணிக்கையே வச்சுட்டார். அடுத்த ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க 3 புடவையை கொண்டு வந்து கொடுத்தாங்க. புது புடவை. இதை ஓரம் தைச்சு கொடுன்னு தைச்சு கொடுத்தாரு. எவ்வளோ கூலி? நீங்கள் பிரிக்கப்பட்டதை கொடுங்கம்மா. அவங்க 25 ரூபாய் எடுத்து கொடுத்தாங்க. என்னடா முதல்ல 5 ரூபா, இப்போ 25 ரூபா. சரி, 2ஐயும் கொண்டு போய் அம்மாட்ட கொண்டு தன்னுடைய மனைவியிடம் தந்தார்கள். அந்த அம்மா வாங்கினோன்னாங்க கண்டதெல்லாம் வாங்கல. அம்மா பூஜைக்கு தேவையான சூடா எண்ணெயெல்லாம் வாங்கி வச்சாங்க. எப்படி பாருங்க, ஜாடிக்காத்த மூடி. இவர் சொல்றாருங்க, தன் மனைவி அணிந்ததான் நூற்றுக்கணக்கான நகையிலெல்லாம் விரயமாகி போச்சு. ஒன்றும் இல்லை, ஒரு புட்டு தங்கம் கிடையாது. அந்த நிலையில் அவர் மனைவி இவரை கோவிச்சுக்கிட்டதே இல்லையாமா. இந்த நகையெல்லாம் என்னாச்சு, உனக்கு வாக்கப்பட்டு எல்லாம் தொலைச்சி போட்டியே அப்படின்னு ஒரு நாள் சொன்னதே இல்லைங்களா. எப்பொழுதும் போல நம்ம அம்மாவின் மீது மிகுந்த பக்தியோடும் ஈடுபாட்டோடும் தான் இருந்தார்களாம். பக்தி குறைவு ஏற்படவே இல்லை. கணவனை கோபித்துக் கொள்ளவே இல்லை. தெய்வ மங்கை. அப்புறங்க அடுத்த ஒரு பொண்ணு ஒரு சுடிதார் கொண்டு வந்து கொடுத்து அது தைச்சு கொடுத்தார். வழக்கம் போல கூலி நீ கொடுக்கறத கொடுமானார். அந்த பொண்ணு 150 ரூபா கொடுத்தது. இவருக்கு நம்பவே முடியல. என்னடா இது, முதல்ல 5 ரூபா, 2வது 25 ரூபா, 150 ரூபாயா? 3வது வேலைக்கே 150 ரூபாயா? இன்னும் 1.5 மணி நேரம் கூட ஆகலையே அப்படின்னு நினைச்சாரு. அதே மாதிரிங்க அவருடைய தொழில் நல்ல முறையில் பரவுச்சு. ஜனங்கள்லாம் ஓம் சக்திக்காரர் நல்லா தைக்கிறான்னு சொல்லி இவர்கிட்ட எல்லாரும் கொண்டு வந்து கொடுத்தாங்க. இவருக்கு ஒரு நாளைக்கு வருமானம் எவ்வளோ தெரியுங்களா வந்தது? 3000 ரூபாய்க்கு மேலே வந்ததுங்க. ஆமாங்க, ஒரே ஒரு ஆளுடைய உழைப்பில் 25 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே 3000 ரூபாய்க்கு மேலே வருமானம் வந்தது. இப்படி நல்ல வருமானம் போது கடன்லாம் இருக்குங்களா? எல்லா கடனையும் கட்டிட்டாரு. வீட்டுக்கு வேணுங்கிற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாரு. மனைவிக்கும் இழந்த நகையெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாரு. எப்படி பாருங்க அம்மா செய்துன்னு உழவு சொல்லி கொடுத்தாங்க பாருங்க. தீபாவளி அன்னைக்கு எனக்கு துணிமணி எடுத்துக்கிட்டு எனக்கும் என் குடும்பத்துக்கும் பலகார வச்சனம் பண்ணி கொண்டுக்கிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அதை அவர் சிறப்பியாக செஞ்சார். அவர் குடும்பமே செஞ்சது. உடனே அம்மா பாருங்க, சாதாரண அந்த டெய்லர் வேலையிலேயே மிக அதிகமான வருமானத்தை கொடுத்து அந்த குடும்பத்தை தலை நிமிர வைத்தார்கள். சக்திகளே, ஓம் சக்தி.